எதற்கு நீ திமுக மாற்று? அதே பெரியாரு, அதே எம்ஜிஆர். திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. கருணாநிதி ரோல் மாடல், ஜெயலலிதாவும் ரோல் மாடல். யார் பண்ணீங்களா? இல்ல நீங்க கிறுக்கா இல்ல நாங்க கிறுக்கா? இல்ல என்னடா பார்த்து போ செத்துறாத. தளபதி வாழ்வாரு, நீ வாழ மாட்ட. அங்கிருந்து போய் தளபதினா இதுதான் இந்த ஏரியால டாஸ்மாக மூட சொல்லுங்கிறது. ஒரு கட்டிக்க போட்டு வந்து அவர் வாழ்வாரு. இதான் அநாகரிகமான அரசியல். பாத்தீங்களா? இதற்காகத்தான் இந்த தற்கூரி கூட்டத்தை, இந்த கேடுகட்ட கூட்டத்தை ஒழிக்கணும். ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது குறுக்க வந்து தளபதி தளபதி டிவி பாருங்க. பரிதாபங்க, பரிதாபம். அவன் நினைச்சேன் டிவிக்குங்கிறது ஒரு புரட்சி முழக்கமாடா. ஜெய்ஹிந்த் ஒரு புரட்சி முழக்கம், வந்தே மாதரம் ஒரு புரட்சி முழக்கம், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சி முழக்கம். டிவிக்கே ஏண்டா ஒரு புரட்சி முழக்கம்? டிவிக்கு ஓரமாவே எனக்கு கூட தேவைப்படுது, வந்து குடிக்கிறேன் கூட்டம் முடிஞ்ச உடனே. நீங்க உட்காருங்கப்பா. நீங்க என்ன உட்கார், அவன் பாவம், உட்காருங்க. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? உட்காருங்க போய். நீங்க என்னப்பா உட்காருங்க உட்காருங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, அதுக்குள்ள பதறா எப்படி? ட்ரெயிலர் தானே பேசியிருக்கோம், டீசரே வரல, டீசர் விட்டுருக்கோம். அதனால அதாவது அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா, இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்லு, சொல்றா. என்ன விட்டா நான் பாட்டுல டீசெண்டா பேசிட்டு போயிருவேன். நீ சீண்டுன்னு வையே, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். சும்மா சீண்ட கூடாது. உலகத்திலேயே கட்சி கொடிய சாக்கடையில போட்ட ஒரு கேடுகட்ட கூட்டம் அது தாவேகா என்கிற தற்கொலை கூட்டம். தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு லியோ படத்துல வர்ற மாதிரி அவர் சிகரெட்டை வாயில வச்சு லைட் அப்படி பத்த வச்சு அப்படியே இந்த துப்பாக்கி அப்படி வச்சு சுடுவார்ல டிப்பு டிப்புன்னு, அது மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் சுட்டுக்கிட்டே போவார் தளபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னையும் வந்துட்டு போயிருவான்டா, திகாரு கொண்டு போயிருவாங்க. திமுக பாருங்க, அவங்க திமுக எனக்கு பிடிச்சது ரொம்ப வெளிப்படைத்தன்மை இருப்பாங்க. என்னைக்காவது ஊழல ஒழிப்போம்னு திமுக சொல்லி பார்த்திருக்கீங்களா? மகாராஜன் எம்எல்ஏ சொல்லுவாப்லையா? சொல்ல மாட்டாப்ல. அவங்க அதிமுக ஒழிக்கப்பாங்க, அதிமுக ஒழிப்பாங்க, ஊழல ஒழிப்போம்னு சொல்ல மாட்டாங்க. அதிமுக நாங்க ஊழல ஒழிப்போம், நாங்க நேர்மையாக நெஞ்சம் தவிர்த்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நிற்போம் சகாய மாதிரி அப்படின்னு அதிமுக சொல்லுமா? சொல்லாது. திமுக ஒழிப்போம்னு சொல்லும், ஊழல ஒழிப்போம்னு சொல்லாது. ஆனா சார் இருக்காரு பாருங்க, நம்ம சாரு யாரு? கேரியோட உச்சத்தை உதறிட்டு, எப்படி இந்த கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்தார்ல, அவர் சொல்றாரு நான் அதான் அவர் செய்ய மாட்டாரான், அவன் ஊழல விரும்ப மாட்டான், அவன் ஊழல செய்ய மாட்டான், அவன் ஊழல் கரைய படிய விட மாட்டான். யாரா அவன் சொல்லிட்டு இருக்கான்? ஊழலை நான் செய்ய மாட்டேன், ஊழல் கரை படிய விட மாட்டேன்னு சொன்னா அது என்னையே சொல்றேன். அவன் ஊழலை செய்ய விட மாட்டான், அவன் ஊழல்கரை படி விட மாட்டான். யார சொல்றான்? அது எங்க அண்ணன் சொல்றாப்ல. நீ அவர் சொன்னாரு, நான் எனக்கு எதுவுமே ஆசை கிடையாது, என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா, நான் ஊழலை ஒழிச்சிருவேன், ஊழல்கரை படிய விட மாட்டேன். ஒன்னு ஊழல் சக்தி, இன்னொரு தீய சக்தினாப்ல. யார் ஊழல் சக்தி? அதிமுக. யார் தீய சக்தி? திமுக. ஆமாம், திமுக தீய சக்தி தான், அதிமுக ஊழல் சக்தி தான். அந்த ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன தூய சக்தி 2015 புலி படத்திற்காக வாங்கின 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததற்கு 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றம் அபராதம் விதித்து, நீதிமன்றத்தால் அபராதம் விதித்து இவன் ஒரு வருமான வரி ஏய்ப்பாளன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நம்ம வங்க புலி கேள்விப்பட்டிருக்கோம், வரி புலி கேள்விப்பட்டிருக்கோம், வரி ஏய்ப்பு புலி கேள்விப்பட்டிருக்கோமா? இதுதான் வரி ஏய்ப்பு புலி. அண்ணன் டிஆர் வந்து ஒரு படத்தை, அந்த புலி படத்தை ஆடியோ லான்ச்ல, இது அட்டகாசமான புலி, இது அம்சமான புலி, இது அட்டாக் பண்ற புலி, இது அட்டகாச அழகான புலி, இது சீரிப்பாயிர புலி, இது சிறந்த புலி, இது சூர புலினாப்ல. இது வரி ஏய்ப்பு புலி.
நாட்டில் இருக்கும் காட்டில் இருக்கும் 1000 புலி. ஆனா இந்த புலி அது வரி ஏய்ப்பு புலி, இது ஊழல் புலி, இது ஊரை ஏமாத்துற புலி, இது கரூர்ல இருந்து ஓடி போன புலி, இது பனையூர்ல பதுங்கின புலி. இந்த புலி ஒரு வெத்து புலி, அது செத்து புலி, அது ஒரு சொத்த புலி. தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. தூக்கிட்டு சாட்டையை சொல்லற்ற வருகிறார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேனி மாவட்ட நாம் தமிழ் கட்சி உறவுகளால் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற தாய் தமிழ் இந்த மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். மாபெரும் பொதுக்கூட்டம் என்று தலைப்புக்கு பதிலாக மாபெரும் போராட்டம் என்று வைத்திருக்கலாம். ஒன்னும் இல்ல, எல்லாருமே நம்ம அலைபேசியை பயன்படுத்துறோம், தினசரி செய்திகளை படிக்கிறோம். சும்மா கூகுள்ல போயிட்டு தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த போராட்டங்கள் அப்படின்னு தட்டி பாருங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நம்முடைய குழந்தைகளுக்கு உணவை சமைத்து தருகிற அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரியும் சம்பள உயர்வு கேட்டும் ஒரு வார காலமாக போராடி வர்றாங்க. அதிகார வர்க்கத்தினுடைய காதுகளில் அது எட்டவே இல்லை. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்றி நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்க அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை. ஒவ்வொரு அங்கன்வாடியும் இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய கிராம செயலர்கள், பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கு 10 ஆண்டுகளாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை, எல்லோரும் போல எங்களுக்குமான ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்துங்கள், சம்பள உயர்வை உறுதிப்படுத்துங்கள், அரசு காலி பணியிடங்களில் கிராம செயலருக்கு முக்கியம் கொடுங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுமைக்கும் போராடுகிறார்கள். சென்னையில கடந்த ஒரு வார காலமாக பணங்கள் பணிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் தெரியாது. ஆனால் யார் வந்தாலும் எந்த முகச்சுளிப்பும் இல்லாமல் அவர்களை தொட்டு துடைத்து அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய செவிலி தேவதைகள் சென்னை வீதிகளில் போராடி கொண்டிருக்கார்கள். கோடி ரூபாய் கட்டல, 18,500 ரூபாய் சம்பளத்தை கொடு, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று என்ற கோரிக்கையை முன்வைத்து செவிலியர்கள், மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவ பணியாளர்கள், கம்பவுண்டர், ஒரு மருத்துவமனைக்குள்ளே ஒரு நோயாளி சென்றால் உடனடியாக அந்த நோயாளியை அழைத்து கொண்டு போய் அவனுக்கான அட்மிஷனை போட்டு அவனை ஐசியூக்கு அனுப்பணுமா இல்லை பிரசவ வார்டுக்கு அனுப்பணுமா என்று முடிவு செய்கிற கம்பவுண்டர்கள், மருத்துவ பணியாளர்கள் சென்னை வீதிகளில் போராட்டம். அவங்க போராடுவான், ஒரு 10 பஸ்ஸை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் விட்டுறது. இவன் ஏன்டா கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் 45 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கட்டினான்னா யாராவது போராடினா கொண்டு போய் அங்க கொண்டு விடுறதுக்காக கட்டிருக்கான். இப்படி மருத்துவ பணியாளர்கள், செவிலி தாய்மார்கள், கிராம செயலர்கள், இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள், ஒயர்மேன், போர்மேன் இருக்க பாருங்க, மின்சாரத்தை நமக்கு தருகிற ஒரு மின் கம்பி அறுந்து விட்டால், பழுதடைந்து விட்டால், ஒரு மரம் சாய்ந்து விட்டால் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாது மின்சாரத்துறை பயன்படுத்தக்கூடிய பணி செய்கிற போர்மேன்கள் தொடர்ச்சியா போராட்டம். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். எங்க திரும்பினாலும் போராட்டம். எல்லோரும் கேட்பது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். 520 வாக்குறுதி கொடுத்துச்சு திமுக. 520 வாக்குறுதியில் 2021 செப்டம்பர் மாசம் 99 வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு. 99 விழுக்காடு நிறைவேற்றியாச்சு. இன்னும் ஒரு விழுக்காடு இருக்கு. அதை ஒரு 3 மாசத்துல பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸஸா பண்ணுவோம். 2024 கொளத்தூர் தொகுதியில ஒரு பொங்கல் விழா. மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதி பொங்கல் விழாவில் பேசின காணொளி MK ஸ்டாலின் யூடியூப் சேனல் இருக்கு. 43 பேர் தான் லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தா, 44வது நானு. இப்பவும் விருதுநகர்ல பேசிட்டு இருக்காரு. 37 பேர் பாத்துக்கிட்டு இருந்தா, 38 நாடு. வேணா செக் பண்ணி பாரு. விருதுநகர்ல MK ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. இளைஞரணி கூட்டம் கல்பட்டியா ஊர்ல அருப்புக்கோட்டை பக்கத்துல. நான் 37 32 நான் உட்காந்து பார்த்து, அதனால தாமதம். ஐயா என்ன பேசுறாங்க, மணிமணியா பேசுவாங்கள, அப்படியே வாயிலிருந்து வைக்க போற உருவுற மாதிரி வார்த்தை வந்து கொட்டுமே, மலை சாரல் மாதிரி அப்படியே தமிழ் விளையாடுமே, என்ன பேசுறாங்க, அடுத்து எந்த ஊரை கெடுக்கிறதுக்கு வர்றாங்க ஐயான்னு பாக்குறதுக்கா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப ஐயா பேசுறாங்க, நம்முடைய சாதனைகளை அடுப்பதற்கு நமக்கு இந்த ஒரு மேடை பத்தாது. ஐயா நீங்க அறுத்து தள்ளதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அப்படி என்னங்க 4.5 வருஷமா நீங்க அறுத்திருக்கீங்க? என்ன எடுத்திருக்கீங்க? என்ன தெரியுமா அறுத்திருக்காங்க? அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் 4 ஊசி காணாம போயிருச்சு.
ஒரு 10 மாத்திரை காணாம போயிடுச்சுன்னா சரி பரவாயில்ல, ஒரு கம்பவுண்டர் ஒரு யாராவது எடுத்திருப்பாங்க, டாக்டர்னு விடலாம். சரிங்க, ஒரு அரசு பேருந்து பன்மொழியில 4 டயரை காணுங்க, எவனோ ஒருத்தர் இன்ஜினியர் 4 டயரை தின்னுட்டானா பரவாயில்ல, சரி பரவாயில்ல விடு. அரசு போக்குவரத்து பணிமனையில டீசல் டேங்க்ல ஒரு 4 லிட்டர் டீசலை காணும், சரி பரவாயில்ல விடு, அது ஒரு சக்சஸா பேர் ஒன்று விடலாம். 120 ஆண்டுகளுக்கு முன்பு தேனி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுடைய, அன்றைக்கு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம், இன்றைக்கு 5 மாவட்டம் இருக்கு. அந்த 5 மாவட்ட குடிநீர் தேவையை கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை, தேனி, அள்ளிநகரம் உள்ளிட்ட இந்த பகுதியுடைய குடிநீர் தேவையை, உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதியுடைய குடிநீர் தேவையை நிறைவு செய்கிற முல்லை பெரியாறு அணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட கலவை எந்திரத்தை காணாம ஆக்கிச்சு இந்த ஆட்சி. கலவை எந்திரத்தை காணும். கலவை எந்திரம் ஒரு இம்புட்டுக்காண்டு சைஸுங்க, பேண்ட் பாக்கெட் எடுத்து போட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. அது கிட்டத்தட்ட நம்மளை விட ஒரு 3 அடி உயரம். எப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு 6 அடி நீளத்துல ஒரு 8 அடி உயரத்துல இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு? இங்கிலாந்துல இருந்து தூத்துக்குடிக்கு வந்து, தூத்துக்குடி திண்டுக்கலுக்கு வந்து, திண்டுக்கலுக்கு இருந்து தேனி வழியா போய் முல்லை பெரியாறு அணையை கட்ட பயன்படுத்திய கலவை என்கிறோம். அந்த செங்கல்ங்கிற சுருக்கி செங்கல் அப்படிங்கிற அந்த செங்கலையும் சுண்ணாம்பியும் வச்சு கலைச்சு தான் நம்முடைய தமிழர்கள் பெண்ணிக்குங்கிற அந்த பெருந்தகையால் கட்டப்பட்ட அந்த முல்லை பெரியாறு அணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட கலவை எந்திரத்தை களவாண்டு சேலம் உருக்காலைக்கு அனுப்பி அதை உருக்கி தின்றுக்கானுங்க. இந்த ஆட்சி எவ்வளவு பெரிய கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சி என்பதை புரிஞ்சுக்கோங்க. ஏங்க இவ்வளவு பெரிய இரும்பு எப்படிங்க போச்சுன்னா, இந்த வழியா போனா தெரிஞ்சிரும்னு கேரளா வழியா கொண்டு போயிருக்காங்க. கேரளா வழியா கொண்டு போய் பாலக்காடு கொண்டு போய் அங்க வழியா சேலத்துக்கு கொண்டு போய் சேலம் உருக்கால உருக்கி மக்கள் கேள்விப்பட்டோன்னே வெறும் 25 கிலோ தாங்க. 25 கிலோ தாங்க இருந்துச்சு. என்ன உருக்கணும்னு சுருங்கிருமா? அது என்ன பழுனா? கலவை எந்திரமா பழுனா? கலவை எந்திரத்தை காணும். கலவை எந்திரத்தை மட்டுமா காணும்? 1952க்கு பிறகு தமிழ்நாட்டில் எத்தனையோ பொது தேர்தல்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள், எத்தனையோ பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. காமராஜர் ஆட்சி காலத்திலே மொத்தமாகவே பட்ஜெட் 120 கோடி. இன்றைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. ஒட்டுமொத்தமாக 60 ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. பெருமதிப்பிற்குரிய அப்பா ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. சரி, 4.5 லட்சம் கோடி கடன் வாங்குறது தப்பு இல்ல. இந்தியா முழுக்க உலகம் முழுமைக்கும் கடன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் பல லட்சம் கோடி கடன், 110 லட்சம் கோடி கடன் இந்தியாவில் இருக்கு. இந்த பட்ஜெட்டும் கடன் பட்ஜெட் தான். சரி, கடன் வாங்கி அப்படி தமிழ்நாட்டிற்கு தன்னிகரல்லா தலைவர் கருணாநிதி தவமிருந்து பெற்றெடுத்த அந்த தவ புதல்வன் ஐயா ஸ்டாலின் செய்த சாதனை என்ன? இல்லங்க, நான் கடன் வாங்கி 10,000 புதிய பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு மூலமாக வேளம்மாள் நல்லா இருக்கா, எஸ்ஆர்எம் நல்லா இருக்கா, நாங்க தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம் நல்லா இருக்கா என்பதெல்லாம் போட்டி 30, 20, 10,000 பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறேன் அப்படின்னா சூப்பர். இந்த 4 லட்சம் கோடி கடன் வாங்கி தரமான சமமான ஆரம்ப காய்ச்சல் வந்தாலும் சரி, புற்றுநோய் வந்தாலும் சரி, அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய நான் மருத்துவமனையை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய மருத்துவமனைக்கும் மீனாட்சி மிஷனுக்கு தான் போட்டி என்றால் சரியான ஆட்சி, நல்லாட்சி. நான் 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வீட்டுக்கு வீடு குடிநீர் இலவசமாக கொடுத்திருக்கிறேன். இங்கே தவிச்சவாய்க்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறேன். யாரும் தண்ணீரை கிண்ட்லியோ குண்ட்லியோ அக்வாஃபினோவோ கக்வாஃபினோவோ காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. என்னுடைய குடிநீரை கொடுத்துக்கிறேன்னா அது நல்லாட்சி. தரமான சாலைகள் நல்லாட்சி. வீட்டுக்கு வீடு கழிவறை, வீடே இல்லாத நிலை. எல்லா ஊராட்சிகளிலும் ஒரு ஊராட்சி மன்றத்துக்கு ஒரு நூலகம், ஒரு உடற்பயிற்சி மையம், கிராமங்களிலே மண்பானை செய்கிற தொழிலாளருக்கு என்று ஒரு மண்பானைக்கு வைக்கக்கூடிய கூடம், மல்லிகைப்பூ தயாரிக்கிறதா அங்கே மல்லிகைப்பூ தயாரிக்கிற தொழிற்சாலை, வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்திருக்கிறேன் என்றால் அது நல்லாட்சி. அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? மதுரையில் 250 கோடியில கலைஞர் கருணாநிதி பேர்ல ஒரு நூலகம். இதை நான் சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டாங்க. வேணும்னா நீங்க போங்க, செல்போனோட போங்க, அந்த நூலகத்தில் உட்கார்ந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் படைக்கிறாங்கன்னு பாருங்க. படைப்பு. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், நோக்கிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து.
இதை சொன்னா ஒரு நூலகத்தை கேலிப்படுத்துவதாக நீ மறுத்து, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நான் ஆதாரத்தை வெளியிடுறேன். அவ்வளவு வீடியோ வச்சிருக்கேன். போட்டா அசிங்கம். என்ன அந்த பிள்ளைகள் மூஞ்சிலாம் வெளியே தெரிஞ்சா குடும்பம் தப்பா விரும்ப வச்சிருக்கிறேன். நான் உள்ள போனேன், எடுத்து வச்சிருக்கேன், பேசுறேன். ஆதாரம் நம்ம பேசுறேன். நான் ஒன்றும் தற்கூரி கூட்டம் இல்ல, தலைவன் பிரபாகரனுடைய கூட்டம் அது. அப்போ என்ன நடந்திருக்கிறது? கலைஞர் கருணாநிதி பேர்ல 150 கோடி கோட்டம் எங்கே? திருவாரூரில். அதான் எங்க அண்ணா அருண்ஜெயசீலன் அரசிட்டம் கொன்றார். பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் நிலத்திலே போராடிய, இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்திற்காக போராடிய, பேசிய, எழுதிய, எத்தனையோ சங்க இலக்கியங்களை படைத்த எங்களுடைய முன்னோர்கள் அத்தனைபடிய வரலாறு மறைக்கப்பட்டு எங்க திரும்பினாலும் கலைஞர் கருணாநிதி ஏறுதழுதல் மையம். கலைஞருக்கும் ஏறுதழுவதற்கும் என்ன சம்பந்தம்? அவர் தழுவுறதே வேற. அவர் புத்தகத்தை தழுவாரு, நூல்களை தழுவாரு. ஏற எங்க அவர் தழுவினாரு? மதுரை ஏழுதல் வளாகத்திற்கு தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் ஏழுதல் வளாகம் என்று வைச்சா தீப்பிடிச்சு எரிஞ்சிருமா? மூக்கையா தேவர் ஏழுதல் வளாகம் என்று வைத்தால் தீப்பிடிச்சு எரிஞ்சிருமா? இல்லை எங்களுடைய சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனார் ஏழுதல் வளாகம் என்று வைத்தால் தீப்பிடிச்சு எரிஞ்சிருமா? வை, எங்க தாத்தம் பேர வை. ஒரு தாத்தம் பேர ஏர்போர்ட்டுக்கு வை, ஒரு தாத்தம் பேர ஏர் ஓட்டத்துக்கு வை. என்ன குறைஞ்சல்? எங்களுக்குள்ள நாங்க பேசித்துக்கிறோம். ஏன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் இல்லையா? இன்றைக்கு திருக்குறள் உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் எல்லா நூலகங்களிலும் கிடைப்பதற்கு அச்சில் ஏற்றியவர் எல்லிஸ் பிரபு. ஆனால் அதை நூல்களாக வடிவமைத்து தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்தவர் பாலவனத்தம் ஜமீன்தார் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அவர் பேர் எங்க இருக்கு? மதுரையில எங்க இருக்கு? எங்க திருமண பஸ் ஸ்டாண்டா? அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம். அங்க திண்டிவனத்தை ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி இந்திரா காந்தி பஸ் ஸ்டாண்டா? திண்டிவனத்துக்கு இந்திரா காந்திக்கு என்ன சம்பந்தம்? அங்கதான் நம்ம பேர்காலம் மாத்துச்சா? ராஜீவ்காந்தி அங்கதான் பேர் பஸ் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. வயிற்று வந்துருச்சு. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து ராஜீவ்காந்தி பெத்தெடுத்தாங்க. உடனே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்திரா காந்தி பஸ் ஸ்டாண்டு. டே, யாரா நீங்க? இந்திரா காந்தியை விட இந்த நிலத்திலே உண்மையும் நேர்மையாக வாழ்ந்தவன் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் காமராஜர். அவர் பேர் எங்கடா? அவர் பேர் எங்க? அவரை விட இந்திரா காந்தி பெரியாளா? இந்திரா காந்திக்கு முன்னாடியே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்த ஒரே தமிழன் எங்கள் தாத்தன் காமராஜன். அது மேங்கறங்க வரலாறு திட்டமிட்டு மறைக்கிறான். இதை கேட்பதற்கு, இதை பேசுவதற்கு எவனாவது ஒருத்தருக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் 12 கட்சி அந்த பக்கம் வாயை மூடிக்கிட்டு, 10 கட்சி இந்த பக்கம் வாயை மூடிக்கிட்டு 300 கோடி 500 கோடி பேரம் பேசுறான். தேர்தல் என்பது அவனுக்கு என்ன பேரம்? தேர்தல் வந்தா என்ன பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? என் கூட்டத்தை பாருங்க அப்படின்னு ஒரு மாநாடு போடுவான். மாநாடு போட்டு கூட்டத்தை காட்டி, அந்த கூட்டத்தை காட்டி அப்படியே 2 சீட்டு 3 சீட்டு 1 சீட்டு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு படுத்துருவான். அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் தான் வருவான். அப்படி அல்ல. மக்களின் பிரச்சனைகளை அன்றாடம் பேசக்கூடிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்க திரும்பினாலும் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு எந்த தீர்வும் இல்லை. நாங்க வந்தா செய்வோம். சரி, 5 வருஷம் வந்தீங்க, என்ன செஞ்சீங்க? இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து, காலையில காலை உணவாக சிற்றுண்டி, உப்புமா. இந்த 3ஐ தவிர தமிழ்நாடு அரசு செய்த சாதனை என்ன? இதுல திமுக காரன் நம்மளுடைய காணொலியில் எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கான். நம்ம பேசுறதுல எடுத்து, நம்ம அதிமுக திட்டம்னா எடுத்து பரப்புறது, நம்ம தாவேக்கா கொடுத்து கேள்விக்கட்டா எடுத்து பரப்புறது. சார் ரொம்ப யோக்கியரு. அவர் ரொம்ப அவர் வந்து இந்த வடிவேல் போற உசிரே உயிரே தப்பிச்சு எப்படியா அது ஓடி விடு, ஐயோ வருதே முதவி வருதேங்கிற மாதிரி நம்மளை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். அது என்னமோ நல்லாட்சியை கொடுத்துட்டு போலவும், மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு போலவும். வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாங்க. இப்போ ஸ்டாலின் வர வேண்டும், நல்லாட்சி தொடர வேண்டுமா? ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விடியட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விடியட்டும். சரி, எதற்காக தொடர வேண்டும் சொல்லுங்க? நான் வந்தேன், நான் வந்த பிறகு இதை சாதித்தியப்படுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டிலே இது நடந்திருக்கிறது. 33,000 நீர்நிலைகள் இருந்தது நான் வரதுக்கு முன்னாடி சுதந்திரம் இந்தியால.
அது அழிஞ்சு போச்சு. நான் வந்த 5 வருஷத்துல குடி பராமத்து பண்ணி 33,000 நீர் நிலைகளையும் ஸ்டாலின் என்கிற நான் மீட்டெடுத்திருக்கிறேன். அதனால் நான் வர வேண்டும், நான் தொடர வேண்டும் என்று சொன்னால் அது சரி. ஆறு, ஏரி, தாங்கள், கம்மாய், கரணை, குளம், குட்டை, ஊரணி என்ற நீர் மேலாண்மை அடிப்படையிலே நான் வகுத்திருக்கிறேன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு சொட்டு மழை நீர் சாக்கடைக்கு போகாது. என்னுடைய மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு போய் ஆத்துல போய் கலந்து அது விவசாய நிலத்துக்கு போகும் என்று பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களால், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரால் சொல்ல முடியுமா? சாக்கடை உலகத்திலே சாக்கடைக்கும் மழைநீருக்கும் ஒரே வாய்க்கால் இருக்கிற ஊரு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். உலகத்துல சாக்கடைன்னா தனியா ஓடும், மழைநீர் வடிகால் வாய்க்கால் தனியா ஓடும். இப்ப சாக்கடையும் மழைநீரும் ஒன்னா இருப்பதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் சாக்கடையில போய் கலந்து அது அந்த சாக்கடையில் போன உடனே மேலே இருக்கிற பிளாஸ்டிக் பூரா உப்புன்னு வந்துடுது, தண்ணி உள்ள போகாது, வெள்ளமா வருது. இதான் பிரச்சனை. இதை தீர்ப்பதற்கு 1 வருஷம் பத்தாதா? ஒரு 6 மாசம் பத்தாதா? சிங்கார சென்னை 4000 கோடி 8000 கோடி பேக்கேஜ் என்னாச்சு? இப்பவும் வெள்ளம் வருது. வெள்ளம் வந்தா இப்ப என்ன பண்ண, டிராக்டருக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க ஒரு 50 டிராக்டர். அங்க இருந்து டிராக்டர் தண்ணி இங்கிட்டு உறிஞ்சி இங்கிட்டு விட்டு இருக்கு, இங்கிட்டு உரியது இங்கிட்டு விடுறது. புதிய சிஸ்டம். எதற்காக நீங்கள் தொடர வேண்டும்? அந்த கேள்வியை தான் நான் ஏன் தொடர வேண்டும்? இந்த காரணம்ங்க. திமுக ஆட்சியில் இந்த காரணம். எதுக்கு தொடரணும்? உடன்பிறப்புகள் நல்லா இருக்காங்க, அதுக்காக தொடரலாம். செல்வ செழிப்பா இருக்காங்க, ஆத்துமணல் கொள்ள ஜோரா நடக்குது, கனிம வள கொள்ள அருமையா நடக்குது, மலைகளை வெட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க, அது ஜோரா நடக்குது, அதுக்காக வேணால் தொடரலாம்னு சொல்லலாம். மற்றபடி மக்களுக்கு வெறுத்து போயிருக்கிறான், ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கிறான், சொல்ல முடியாத ஆத்திரத்தில் இருக்கிறான். இதுல கருத்து கணிப்பு, ஸ்டாலின் 42 விழுக்காடு, அதிமுக 38 விழுக்காடு, தாவேக்கா இத்தனை விழுக்காடு, நாம் தமிழர் 3 விழுக்காடு. நாம் தமிழருக்கு 3 ஏன் போடுற? 0ன்னு போட்டு 0ன்னு போட்ட வேண்டியதானே. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சிக்கு 3 விழுக்காடு தான் போட்டா. ஆனாலும் மோடியா ராகுல் காந்தியா என்கிற தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்காம, கோட்டர் கோழி பிரியாணி வாங்காம என்னுடைய மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமானம் தான் என் தலைவன் என்று தேர்ந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் சின்னம் கொடுத்தான். இந்த சின்னம் தான். சின்னம் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்தியாவிலே ஒரே நாள்ல 10 லட்சம் ட்வீட்டுகளை போட்டு இந்தியா முழுமைக்கும் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இனத்தின் வழிதாங்கி நிற்கிற மக்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு 36,50,000 வாக்களை நாங்கள் பெற்றோம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினோம். மோடியா ராகுலான்னு இருக்கிற தேர்தலே 36 லட்சம்னா, இந்த நாட்டை பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே என் கனவு. இந்தியா என்கிற பகத்சிங்குடைய கனவை நிறைவேற்ற அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம், தூய குடிநீர் இலவசம், இந்த 3ஐ தவிர அனைத்தையும் மக்களே தன்னுடைய வருமானத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஒரு தன்மானமிக்க வாழ்க்கையை உருவாக்குவேன் என்று சொல்கிற எங்க அண்ணன் சீமானுக்கு வாக்கு விழாத? எதற்காக இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துன்னு சொல்லுங்க. தேர்தல் வரும்போது வருவான். நல்ல இப்பெல்லாம் உசிலம்பட்டியில் ஒரு கடை இருக்கு, அங்கதான் தமிழ்நாட்டிலே அருமையா லாண்ட்ரி. உசிலம்பட்டி கஞ்சி மாதிரி உலகத்துல கஞ்சி கிடையாது. கூட்டத்தில் போகும்போது டப்புன்னு திரும்பிட்டினா மூஞ்சில் 2 கோடு போட்டுரும், வெட்டிடும். சரட் என்னங்க அது? இப்பதாங்க எம்எல்ஏ நடந்து போனாரு. ஓ, அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். புறப்பு ஆயிரம் புள்ள லாண்ட்ரிக்கு போட்டாச்சு. 30 வேட்டி, 30 சட்டை, 30 உள்பாவாடை, 30 டவுசரு. காசெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, பெரிய டவுசர் தேவைப்படும்ல, அதனால எடுத்து எல்லாம் லாண்ட்ரிக்கு போட்டாச்சு. தக தக தகன்னு வருவாங்க. சில பேர் பிங்க் லைட்டா, சில பேர் புழு லைட்டா போட்டுக்கிட்டு செண்டு கிண்டு அடிக்கிட்டு ஜவ்வாது புசிக்கிட்டு வருவாங்க. அவங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டம் ஒருத்தன் கெட்டிக்கிட்டு தேர்தலுக்கு வரானா அவன் திருட போறான்னு அர்த்தம். நீங்க திருடன வேற எங்கேயும் வெள்ளை சட்டி வெள்ளை வேட்டை, அதுல ஒரு கரை, அது எந்த கரையா இருந்தாலும் சரி அந்த கரை இருக்குன்னா அவன் உள்ளத்திலே கரை. அதனாலதான் நாங்க வெள்ளை வெட்டியா கட்டுறது இல்ல, தமிழர் உடைதான். நாங்க ஏங்க பாருங்க, ஒரு வேட்டிக்கன் பாருங்க, ஒரு வேட்டிக்கு வெள்ளை சட்டை கூட போடுவான். வெள்ளை வெட்டி வெள்ளை எங்கால வெள்ளை வெட்டி சட்டை போட்டு போனா ரைட்டு. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டா அவன் என்ன பண்ண போறான்? ஆத்து மண்ல கொள்ளடிக்க போறான், கனிம வளத்தை கொள்ளடிக்க போறான். இப்ப நாங்கள் வருகிறோம், இந்த ஆத்தை பார்க்கும் போது ஆத்துக்குள்ள, வைகை ஆத்துக்குள்ள நாங்கள் பயணப்படும் போதெல்லாம் நானோ அண்ணன் அருண் சேசிலோ இல்ல பங்காளி ஜெயக்குமாரோ எங்களுடைய பிரேமோ நாங்கள் பயணப்பட்டால் பார்ப்போம், வைகை ஆத்துக்குள்ள யாரு குளித்தாரு? மீனாட்சி தாய் குளித்து விளையாடி ஆறு, கல்லழகர் குளித்து விளையாடி ஆறு,
பாண்டிய நெடுஞ்செழியன் பருகிய ஆறு, எங்களுடைய பாண்டிய மன்னன்கள் குளித்து விளையாடிய வைகை ஆறு இன்னைக்கு எப்படி இருக்கு? போங்க நேரா போங்க, தேனி ஆனந்தமா ஒரு கடை இருக்கு உள்ள, இந்த தேனி ஆனந்தம் அங்க இருக்கு, மதுரை வைகாத்து பக்கத்துல. அவன் தான் பார்க்கிங் வைகாத்துல போட்டு வச்சிருக்காப்ல, பார்க்கிங் வைகாத்துக்குள்ள தான் அவர். அவர் ஸ்பெஷல் கெஸ்ட். அவர் வைகாத்தை கண்டுபிடிச்சது தாத்தாவுக்கு தாத்தா தான் கண்டுபிடிச்சவர். தேனி ஆனந்தோடைய தாத்தாவுக்கு தாத்தா வைகாடு. அல்ல அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா பார்க்கிங் வைகை ஆத்துக்குள்ள. ஒரு நாள் இருக்குடா அவங்களுக்குலாம். சரி அது விடுவோம். அந்த ஆத்துக்குள்ள பார்த்தா 12 அடிக்கு கோர புல்லு முளைச்சிருக்கு. ஆத்துக்குள்ள கோர புல்லு எப்படி முளைக்கும்? ஒரு ஆத்துல 12 அடிக்கு ஆத்து மணல் இருக்குங்க. அப்ப 12 அடிக்கு புல்லு முளைக்காது, மணலுக்குள்ள புல்லு முளைக்காது. 12 அடிக்கு மணல் அள்ளி அதுக்கு கீழே இருக்கிற சரடையும் அள்ளி களி வந்துருச்சு. களி தரையா மாறி உலகத்துல ஆத்துக்கு மேலம் பாலம் போட்டால் அது நல்லாச்சு, ஆத்துக்குள்ள தரப்பாலம் போட்டால் அது திருட்டு திராவிட மாடலாச்சு. ஏன்னா ஆறு செத்து போச்சு, அதனால கோர புல்லு முளைச்சு போச்சு. அதனால என்னாச்சு, இப்ப இவங்களையும் அந்த கோர புள்ளையும் புடுங்கி எறிய வேண்டிய தேவை இருக்கு. நாடு முழுக்க கருவேல மரம் மண்ணுக்கு ஆபத்து, நிலத்துக்கு ஆபத்து. கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டுக்கு ஆபத்து. கருவேல மரத்தை புடுங்கி எறிவது போல இந்த குடும்பத்தையும் இந்த ஆட்சியையும் புடுங்கி எறிய வேண்டிய தேவை இருக்கிறது. இதுல குறுக்க இந்த கௌசிக் வந்தா போருக்கு போய்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா? என்கிட்ட கூட ஒருத்தங்க கேட்டாங்க, என்னங்க திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க காணொலியை பாக்குறீங்க, இவ்வளவு நாள் ஏன் இல்ல சொல்லுங்க, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? இந்த கேள்விய புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. திராவிடத்தையும் தமிழ் தேசியம் இந்த மண்ணினுடைய இரு கண்களாக பார்க்கிறோம்னு. அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் எதுக்குமே கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாருனாலும் உங்ககிட்ட கேட்கிறோம் நாங்க. திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? கன்னடர், மலையாளிகள், தெலுங்கர்கள், துளுவர்கள், தமிழர்கள் இவர்கள் எல்லோரையும் கால்டுவல் திராவிடர்கள் அழைச்சாரு. அவர் ஏன் அழைச்சாரு? வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டில் வாழக்கூடிய மக்களை திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னு கால்டுவல் எழுதியிருக்காரு, தெளிவா எழுதியிருக்காரு. இவன் கன்னடர், மலையாளி, தெலுங்கர், தமிழர் இவங்களெல்லாம் கால்டுவல் திராவிடன்னு சொல்லிட்டாரு. இது திராவிட லேண்டுன்னு சொல்லிட்டாரு. திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை சொல்லியிருக்காரு. அதனால நம்மளாம் திராவிடர்கள். மலையாளிட்டு போய் கேளுங்க, நீ யாருன்னு கேளுங்க, நான் மலையாளிம்மா. தெலுங்கண்ட போய் நீ கேளுங்க யாருன்னு, நான் தெலுங்கம்மா. கர்நாடகா போய் நீ கேளுங்க, நான் கன்னடம்மா. துளு பேசக்கூடிய மக்கள், இன்னைக்கு காந்தாரா படம் வந்துச்சுல, அதான் துளு மக்களுடைய வாழ்வியல். துளு மக்கள் போய் கேளுங்க, அவன் தன்னை துளு என்று அடையாளப்படுத்துவான். ஆனா இவன் மட்டும் நம்ம என்ன சொல்றான், அவன் தெலுங்கனா, அவன் கன்னடனா, அவன் மலையாளியா, அவன் துளுவா, அவன் குஜராத்தியா, அவன் பஞ்சாபியா, அவன் ஒரியனா, ஆனா நான் மட்டும் திராவிடனா. எப்படா? தெலுங்கை தாய்மொழியா கொண்டவன் தெலுங்கன், மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவன் மலையாளி, தமிழை தாய்மொழியா கொண்ட நான், தமிழை தாய்மொழியா கொண்ட நான் தமிழன். அதுவும் சாதாரண தமிழன் அல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த கொடி எங்கள் கொடி, தமிழ் கொடி. எல்லாரும் மொழிகளின் அவனவன் தாய்மொழியில பேசுறான், நாங்க மட்டும் தான் மொழிகளின் தாய்மொழியா இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் பேசுகிறோம். ஆனா என்ன இவன் திராவிடன் அடையாளப்படுத்துறான். இந்த திராவிடன் அடையாளப்படுத்துறான்ல, இதை ஆளுகிற நிலம் திராவிட நிலமா? இதை இந்த மண்ணை ஆள்வதற்கு, இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு ஒரு ஐடியாலஜி தேவைப்படுதான், அது திராவிட ஐடியாலஜியா? இது திராவிடன் ஸ்டாக்கா? அதனால திராவிட முன்னேற்ற கழகமா? மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா இருந்தோம், மெட்ராஸ் மாகாணம். அன்னைக்கு அது ஓகே, சரி திராவிடம் ஓகேங்க. மொழி வழியாக மாநிலம் பிரிச்சு அவன் மலையாளி கேரளாவா போயிட்டான், தெலுங்கு ஆந்திராவா போயிட்டான், இப்போ தெலுங்கானாவும் பிரிஞ்சுட்டான், கன்னடாவா போயிட்டான். அப்புறம் நாங்க மட்டும் எதுக்குடா திராவிடமா இருக்கணும் என்று 1967க்கு பிறகு கேட்ட ஒரே ஒரு தமிழன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எப்படா திராவிடன் சொல்லு, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இது எந்த குறின்னு தெரியலையே, ஆச்சரிய குறியா, கேள்விக்குறியா? தமிழர்களுக்கு ஒரே ஒரு பண்டிகைங்க, பொங்கல். அது திராவிட பண்டிகை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் தங்கத்தை உருக்கி, இரும்பை உருக்கி, யானை தந்தத்திலே சீப்பு செய்து வாழ்ந்த உலகத்தின் தலை சிறந்த நாகரிகம் கீழடி நாகரிகம். அது திராவிட நாகரிகம்.
ஆதிச்சநல்லூர் திராவிட நாகரிகம், பொங்கல் திராவிட பொங்கல். ஆனா நிதி பார்வை ஐயா ஸ்டாலின், உலக தமிழர்களே நிதி கொடுங்கள். நிதி கேட்டா மட்டும் உலக தமிழர்கள், மொழி அணிந்தால் இனம் அழிஞ்சிரும் ஐயாவும் பேசுறாங்க இப்போ. ஆனா திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை வச்சிருக்காங்க. தாவே திக்கா, தீப்பே திக்கா, தூப்பே திக்கா, மாத்திக்கா, தீத்திக்கா, தாத்தா தாக்கா காக்கான்னு இருக்கும். ஆனா எல்லாம் தலைவன் பேர் வந்து தமிழர் தலைவர், தமிழ்ன தலைவர், தமிழ்ன போராளி. அது என்னடா தமிழ்ன புடுங்கின போராளி? திராவிட போராளி போட வேண்டியதானே, திராவிட தலைவர்னு போட வேண்டியதானே? போட மாட்டாங்க. இப்போ திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. தமிழ் தேசியம் என்பது என்ன? இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள். ஏன் தமிழர்கள்? 5000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள், அந்த தமிழ் மொழியை பேசுவதால் தமிழர்கள். அந்த தமிழருக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அந்த மொழியை, அந்த பண்பாட்டை, அந்த கலாச்சாரத்தை, அந்த நிலத்தை காக்கிற அரசியல். முல்லை பெரியாறுல எங்களுக்கான உரிமையை, காவிரியில் எங்களுக்கான உரிமையை, கச்சத்தீவில் எங்களுக்கான உரிமையை கேட்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். ஏனால் நாம் தமிழர்கள், நாம் தமிழ் தேசிய இனம், அதனால் நாம் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இந்த புரிதல் இல்லாம தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு. இது காந்திபுரம் மண்ணு, டீக்கடையில் நின்று தின்னுபாரு பண்ணு அப்படிங்கிற மாதிரி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு குறுக்க கொண்டு கட்டைய போடும்போது தான் ஒண்ணு. அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு. நடுவுல நின்னா தேனி ரோடு, மோசமான ரோடு, லாரி வந்து அடிபட்டு சாவ என்று சொன்னோம். சொன்ன உடனே நேற்று வரைக்கும் தம்பின்னு சொன்னீங்க, இன்னைக்கு உடனே லாரியில் அடிபட்டு சாக சொல்றீங்க. நேற்று வரைக்கும் அவன் பெரியார தூக்கல, நேற்று வரைக்கும் திராவிடத்தையும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு சொல்லல, நேற்று வரைக்கும் காங்கிரஸ் அவன் நட்பு சக்தியா பார்க்கல. ஒரு தமிழன் வாரான், ரொம்ப நாளைக்கு பிறகு சினிமால இருந்து ஒரு தமிழன் வர்றான், அவன் நல்ல கட்சியை தொடங்குவான், அவன் ஒரு மாற்றத்தை உருவாக்குவான். என்னதான் பேசுறான்னு பாப்பன்னு பார்த்தா அவன் பேச்சும் சரியில்லை, அவன் மூச்சும் சரியில்லை, அவன் நடையும் சரியில்லை, அவன் உடையும் சரியில்லை, எல்லாத்தையும் களவாண்டு போட்டிருக்கிறான். அப்போ இது ஒரு கேடுகட்ட அரசியல். தமிழர் நிலத்தில் திமுக மீது எங்களுக்கு அரசியல் முரண் இருக்கிறது, தத்துவ முரண் இருக்கிறது. ஆனா திமுக காரன் பாருங்க, என்னைக்காவது குடி போதையில திமுக காரன் டாஸ்மாக் கடையில விழுந்து கிடந்தாலும் துண்ட கீழே விட மாட்டான், துண்ட பிடிச்சிருப்பான். ஏன்னா துண்டு, சத்தியமா சொல்றேன், நான் கிண்டல் சொல்லுங்க, கிண்டல் சொல்றேன். திமுக காரனுக்கு கருப்பு சோப்பு துண்டு என்பது அவனுக்கு உயிர், அதை நான் மதிக்கிறேன். அதே போல அதிமுக கருப்பு சோப்பு வெள்ளை எம்ஜிஆர் படம் போட்ட துண்டு, அவன் எங்கே இருந்தாலும் அந்த துண்டை விட மாட்டான். RSS அந்த கோட்பாட்டின் மீது எங்களுக்கு முரண் உண்டு. அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி, அவன் சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன், அவனுக்கு ஜெய்காளி ஓம்காளி என்றால் எங்களுக்கு மாரியம்மா என்று நாங்கள் நிற்கிறோம், அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன் என்று நிற்கிறோம். ஆனால் அந்த RSS, அந்த பிஜேபி தன்னுடைய துண்டை, காக்கி துண்டை அவன் கழுத்துல பெருமையா போட்டுக்குவான். ஒரு கட்சியின் துண்டு என்பது அந்த கட்சிக்கான ஒரு உயிர் பிடிப்பு. எங்கள் கட்சி கொடி என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல. உலகத்தின் பல்வேறு நாடுகளை, ஈழத்தையும் இமயத்தையும் கடாரத்தையும் ஆண்ட கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் உலகத்தின் 24 நாடுகளை சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவை பிரபாகரனும் ஏந்திய கொடி எங்கள் புலிக்கொடி. எங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள், எங்கள் அண்ணன்மார்கள், எங்கள் தங்கைகள், எங்கள் அக்காக்கள், எங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை புலிக்கொடியிலே வாங்கி அப்படி அந்த கொடியை உயிராக தொப்புள் கொடி போல நினைக்கிறோம் நாங்க. அதனால துண்டையும் அந்த கொடியையும் நாங்கள் பெருமையாக திமிராக கருதுவோம். உலகத்திலேயே கட்சி கொடிய சாக்கடையில போட்ட ஒரு கேடுகட்ட கூட்டம் அது தாவேகா என்கிற தற்கொலை கூட்டம். கரூர் மாநாடு முடிந்தது, விஜய் சந்தீப் 41 பேர் மரணம், அது பெருசு. அந்த கூட்டம் முடிஞ்சு காவல்துறை அதிகாரிகள் சொன்னது 2000 கட்சி துண்டு சாக்கடைக்குள்ள கிடந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க புகைப்படங்கள். அந்த கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல ஒரு மரம், அந்த மரம் முறிஞ்சு பல பேர் செத்து போனா அந்த அந்த இடத்த மட்டும் சிபிஐ அதிகாரி வர்றதுக்காக ஒரு பேரிகார்டு போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த பேரிகார்டுல மட்டுமே 2000 செருப்பு 500 கோடி. எவ்வளவு பெரிய கூட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில். எங்கேயாவது செருப்பு கடந்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது கொடி கடந்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது துண்டு கடந்து பார்த்திருக்கீங்களா? ஏன்னால் இவனுக்கு அரசியல் அறிவு கிடையாது. இவன் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இன்றைக்கு முதலமைச்சராகி அமைச்சரவைக்கு இவன் கட்சிக்காரன் அழைச்சிட்டு வர போறான். இவன் அந்த அண்ணன் அழகா சொன்னாங்க, தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு லியோ படத்தில் வர்ற மாதிரி அவர் சிகரெட்டை வாயில வச்சு லைட் அப்படி பத்த வச்சு அப்படியே இந்த துப்பாக்கி அப்படி வச்சு விடுவார்ல டிப்பு டிப்புன்னு, அது மாதிரி
முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் சுட்டுக்கிட்டே போவார் தளபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். என்னையே வந்து தூக்கிட்டு போயிடுவான்டா, திகாரு கொண்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு மாஸ் பெரிய கிரவுட் இருக்கு எங்களுக்கு. டேய், நீ ஆள் வச்சு கூட்டா கூட்டம் வரணும். யாருக்கு கிரவுட் இல்லைங்க. இவரு இந்த இடத்துல பக்கா மாசு பேச போறாருங்கிறதுக்காக ஒரு நோட்டீஸை ஒட்டி ஆட்களை கூட்டி தமிழ்நாடு முழுக்க வர வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டுறாப்புல. நடிகர் அஜித் குமார் திருச்சிக்கு துப்பாக்கி சொல்ல வராப்புல. யார்ட்டையும் சொல்லல. துப்பாக்கி பயிற்சிக்காக ரைபிள் ஷூட்டிங்காக வர யார்ட்டையுமே சொல்லலைங்க. 1 மணி நேரத்தில் அஜித் வர்றாரு 10,000 பேர் கூடியிருக்கலாம். ஆனா கூடலாம் அஜித் 3வது மாடி நின்று அத்தனை பேரையும் ஒரே சைகை தான் கை காட்டினாப்புல அம்பு கலைஞ்சு போயிட்டான். அதுதான்டா நல்ல மனிதனுக்கான அழகு. அவன் தலைவனோ இல்லையோ நல்ல மனுஷன். தனுசுக்கு கூட்டம் கூடாதா? இட்லி கடை படம் கோயம்புத்தூர்ல ஆடியோ லாஞ்சி 1 லட்சம் பேர் திரண்டான். புஷ்பா 2 பீகார் லக்னோல ஆடியோ லாஞ்சி 10 லட்சம் பேர் திரண்டிருக்கான். அப்ப அவன் பெரிய பக்கா மாசா? அவன் மாற்றத்தை கொண்டு வர போறாரு. அவர் தமிழ் அவர் பீகார்லையும் ஆந்திராவிலையும் அவர் என்னது அல்லு அர்ஜுனா முதலமைச்சராக போறாரா? நகைக்கடை திறக்க சேலத்துல நயன்தாரா வந்துச்சுங்க. எவ்வளவு கூட்டம் உங்களுக்கு தெரியுமா? அம்புட்டு பேரும் இளைஞன். இளைஞர்கள் பூரா எங்க பக்கம் தான். நயன்தாரா சொல்லுவாங்களா? இதை விட கேரளாவில் இதே மாதிரி நகைக்கடை திறக்க சன்னிலியன் போனாங்க. ஒருத்தன் பிளக்ஸை கிழிச்சு தலையை உள்ள விட்டான். தலையை உள்ள விட்டு பாக்குறான். கேரளாக்காரெல்லாம் படிச்சவன் பண்பட்டவன். கேரளா லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கு. அங்க நடிகர்களை அவங்க யாருமே சீண்ட மாட்டாங்க. ஏன் மோகன்லால் போனா கூட ஹலோ மோகன், ஹலோ ஹவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்முட்டி கூட மம்முக்கா நேற்று நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை அப்படிம்பாங்க கேரளாக்காரங்க சொல்லுவான். ஆனா அந்த கேரளாக்காரன் போறான் சன்னிலியனை பார்க்க திரண்டான். அவன் சைலா வந்தாலும் திரளுவான். அது வேற விஷயம். அப்ப ஒரு திரை கவர்ச்சி, இன கவர்ச்சி. சினிமால பார்த்தமே நல்லா சண்டை போட்டார. இந்த மறு இருக்கா இல்லையா? ஆறு சிகப்பா கருப்பா, குள்ளமா குட்டையா, ஒல்லியா குண்டா, அவருக்கு ஒரு மூக்கு ஒரு கண்ணு தான் இருக்கா, 4-5 இருக்கா, பார்க்கறதுக்கு வருவான். சூப்பர். அப்ப சினிமால பார்த்த மாதிரியா இருக்காப்ல. அதனாலதான் எங்க அண்ணன் சொன்னார்ல, ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு விஜய் தான் எனக்கு என் ஹஸ்பண்ட கூட பிடிக்காது, எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும். ஐயோ ஐயோ, நாங்களாடா தற்கொலைன்னு சொல்றோம். எங்களுக்கு என்ன நேர்த்தி கடனா உங்களை தற்கொலைன்னு சொல்ல. அந்த 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 மகாராணி இருக்காங்க இல்லையா, எனக்கு கணவனை பிடிக்காது விஜய் மாமாவை தான் பிடிக்கும்னு கூலிங் கிளாஸை போட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த பத்தினி தெய்வத்தை பெத்தெடுத்த அந்த ஆத்தாப்பன காலில் மஞ்சள் தண்ணி ஊற்றி கும்பிடணும். ஆஹா, எப்பேற்பட்ட குல விளக்க பெத்தெடுத்திருக்கீங்க. இந்த பிள்ளைய வளர்த்திருப்பாங்கல்ல ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், ஒரு பேராசிரியர், அவங்களை கூப்பிட்டு ஆகா அருமையா பாடம் எடுத்து ஒரு அருமையான உருப்படியை உருவாக்கியிருக்கீங்கயா அப்படின்னு பாராட்டணும். ஒரு பிள்ளை சொல்லுது, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் எழுதணும், ஆனால் நான் எக்ஸாம் போகல, ஏன்னா ஈரோடுக்கு தளபதி வந்திருக்காருன்னே நான் வந்துட்டேன். எக்ஸாம் எப்போ வேணாலும் எழுதலாம், ஆனால் தளபதி இப்போ தான் பார்க்க முடியும். ஆகா, என் மங்கையர்குல மாதரிசியே, உன்னை எங்கம்மா இருந்த நீ இவ்வளவு நாள், எப்பேற்பட்ட ஆட்களை உருவாக்கி. ஆனா என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்தவர் ஒன்னே ஒன்று தெரிஞ்சு, தமிழ்நாட்டில் இவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்குறிகள் இருக்காங்க, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரன்று என்று நாங்கள் மேடையில் உணங்குகிறோம். உலகத்தில் மூத்த கொடி தமிழ் கொடி, உலகத்திற்கு விருந்தோமலை நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது தமிழன் தான். தமிழன் சோறு பொங்கிய நீர் ஆறாக ஓடியது என்று நாங்கள் பெருமையோடு பேசுறோம். அகநானூரை பாரு, புறநானூரை பாரு அப்படிங்கிறான். எனக்கு அகநானூரும் தெரியாது, புறநானூரும் தெரியாது, எனக்கு 200 தான் தெரியும்னு ஒரு கூட்டம். அது ஒரு கூட்டம், 200 rupees ஊபிஸ் ஒரு பக்கம். இவன் எங்களுக்கு அகநானூறு புறநானூறு 1810 பரிபாடல் கலிங்கத்துப்பறையில வேண்டாம், எங்களுக்கு எங்க தளபதி போதும். இப்ப அவனுக்கு முல்லை பெரியாறு தண்ணியா, அதை பத்தி கவலையை விடு. கலவை எந்திரம் களவாம் போச்சு, அதை பத்தி விட்டு. பாலாத்து நாசமா போச்சு, அதை விடு. எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ, அதெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லுங்கன்றான். இப்ப அவனுக்கு ஒரே பிரச்சனை, ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும், அது வந்தாதான் எங்களுக்கு ஒரு மாதிரி கிரியேட் மண்டைக்குள்ள இதாகும். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவன் சட்டசபைக்கு போறேன். யாரை நிப்பாட்டி யாருக்கு ஓட்டு போட்டு யார் அமைச்சர் நீ எழுதி வச்சுக்கோங்க. விஜய் வென்றாருங்க, 234 தொகுதியும் தனித்த பெரும்பான்மையோடு விஜய் வென்றார். அமைச்சர் யாரா? லெப்ட் பாண்டியா? யாரு? நொட்டாங்கை பிச்சாங்கை பாண்டி. நம்ம அண்ணன் தான், நம்ம அண்ணன் தான் கொஞ்சம் மெண்டல். நம்ம அண்ணன் தான், நம்ம பெரியமாமா தான் கொஞ்சம் லைட்டா மெண்டல். அதனாலதான் அங்க இருக்கு.
பாவம், அது பரிதாபம். அது புஷியானந்த் ஒரு அமைச்சர், ஆதவர்ஜுனா ஒரு அமைச்சர், 7 கட்சி தாண்டி வந்த நிர்மல்குமார் ஒரு அமைச்சர், லைலா காலேஜ் ஓனர் கூட லைலான்னு போட்டுக்க மாட்டான், லைலா மணின்னு ஒரு பையன், அவன் ஒரு அமைச்சர். கற்பனை பண்ணி பாரு. காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர், இவங்கெல்லாம் இருந்த தமிழ்நாடு சட்டசபையில நொட்டாங்காய் பாண்டி, புஷியானந்த், ஆதவ். ஆகா ஆகா, இந்த கண்மல்லா காட்சி பாத்துக்க, நீ பாத்துக்க. தாவேக்காக ஓட்டு போட்டு அமைச்சராகன்னு சொல்ல பாத்துக்கப்பா. ஏய், தமிழ்நாடுன்னா அவ்வளவு தரம் கட்டு போயிருச்சா? அவ்வளவு கேவலமா போயிருச்சா? யார் இவங்க? என்ன தத்துவம் சொல்லு? 2 ஆண்டுகள் தாவேக்கா வந்து நாங்கள் 15 ஆண்டுகளாக இந்த களத்தில் நிற்கிறோம். நாம் தமிழ் கட்சி என்ன சாதித்தது? என் தமிழ் சாலைகளில் இல்லை, என் தமிழ் வழிபாட்டு மொழியாக, வழக்காடு மொழியாக, வாய்மொழியாக இல்லை. நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல. ஆனால் நாம் தமிழ் கட்சி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலே, பழனி முருகன் கோயிலே, கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலே, அங்கே மருதமலை முருகன் கோயிலே, எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலே தமிழை வழிபாடு மொழியாக மாற்றியது நாம் தமிழர் கட்சி. அது நாங்கள் செய்த சாதனை. இன்னைக்கு எங்கள் பாட்டன் முருகனுடைய பிறந்த நாள் என்று கருதப்படுகிற தைப்பூசத்திற்கு விடுமுறை இருக்கிறது என்றால் அதை முன்வைத்து, முழக்கத்தை முன்வைத்து, கோரிக்கை நிறைவேற்ற வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்தியாவில் 33 விழுக்காடு பெண்களுக்கு 2019 பில் பாஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இன்னும் சாத்தியத்துக்கு கொண்டு வரல. ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள், 117 ஆண்கள். அதிலே உலகத்திலேயே இவள் அரவாணி என்று ஒதுக்கப்பட்ட அந்த மகளை இவள் தெய்வத்தின் பிள்ளை திருநங்கை என்று திருநங்கைக்கும் இந்த களத்திலே வேட்பாளராக நிப்பாட்டிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. மாற்றுத்திறனாளி அவனை என்று எல்லாம் பாசைகளை கிண்டல் பண்ணுவா, மாற்றுத்திறனாளிங்க அவன், அவனால என்ன முடியுமா? ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளியின் வழியை ஒரு மாற்றுத்திறனாளி தான் கடத்த முடியும் என்று மாற்றுத்திறனாளிக்கு தேர்தல் களத்துல எம்எல்ஏ சீட்டு கொடுத்த ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படி ஏதாவது தாவேக்கா செஞ்சிருக்கிறதா? என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க? எதற்கு நீ திமுக இருந்து மாற்று? அதே பெரியாரு, அதே எம்ஜிஆர். திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. கருணாநிதி ரோல் மாடல், ஜெயலலிதாவும் ரோல் மாடல். யார் பண்ணீங்களா? இல்ல நீங்க கிருக்கா, இல்ல நாங்க கிருக்கா, இல்ல கேட்கிறவங்க கிருக்கா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கா? ஜெயலலிதா தலைவா படத்திற்காக கொடநாட்டில் மண்டி போட வச்சு 6 மணி நேரம் காக்க வச்சு அனுப்பிச்சு வச்சு அந்த அம்மா இவருக்கு ரோல் மாடலாம். ஏன் உங்களை கொடநாட்டில் நிக்க வச்சதுனாலயா? கருணாநிதி கட்சி தீய சக்தி, கருணாநிதி கட்சியை ஒழிக்கணும். ஆனா கருணாநிதி ரோல் மாடல். எதுல ரோல் மாடல்? எதுல? கலைஞருடைய எழுத்தா, கலைஞருடைய வசனமா? உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே, அழகே, இன்பமே, இனிய தென்றலே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்க அப்படி பாரு. அது பிடிச்சிருக்கா? இல்ல தமிழர்களே என்னை கடலை தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு அது பிடிச்சிருக்கா? பொறுத்தது போது மனோகரா பொங்கி எழு அப்படிங்கிறது பிடிச்சிருக்கா? அம்பாள் எப்படிடா பேசனா அப்படின்னு அது பிடிச்சிருக்கா? எது பிடிச்சிருக்கு? கலைஞர் ரோல் மாடல். எங்களுக்கு அப்படி ரோல் மாடல் என்ன இருக்கு? எம்ஜிஆர் ரோல் மாடல். முதல் மாநாட்டில் 5 கொள்கை தலைவர், அப்ப எம்ஜிஆரும் இல்ல, அண்ணாவும் இல்ல. 2வது மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும். இப்போ என்டிடிவி கொடுத்த பேட்டி கொடுத்ததாக சொல்லப்பட்ட அந்த பேட்டியில கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் 3 பேரும் ரோல் மாடல் அவர் சொன்னதாக அவங்க சொன்னாங்க. அவர் சொன்னாரான்னு தெரியாது, சொன்னதாக அவங்க சொன்னாங்க. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாட்ட உங்களுக்கு என்ன கவர்ந்துச்சு? எங்களுக்கு கலைஞரோ, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ, அண்ணாவோ எங்களுக்கு ரோல் மாடல் அல்ல. எனக்கும் கீழே இருக்கிற என்னுடைய அண்ணன் அருண் ஜெயசிலனுக்கோ, ஜெயக்குமாருக்கோ, எங்களுடைய பிரேமுக்கோ அல்ல, உலகத்தில் ஆளக்கூடிய ஒட்டுமொத்த தமிழனுக்கும் ஒரே ரோல் மாடல் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் தான் ரோல் மாடல், அவர்தான் ரோல் மாடல். ஏன் ரோல் மாடல்? ஏன் ரோல் மாடல்? பிடல் காஸ்ட்ரோ போராடினார் கியூபாவுக்காக, ஆனா குடும்பத்தை களத்துல இறக்கல. சேகுவேரா போராடினார், குடும்பத்தை களத்துல இறக்கல. வியட்நாம் விடுதலைக்காக ஹோசிமின் போராடினார்,
தன்னுடைய குடும்பத்தை, மனைவியோ, பிள்ளைகளையோ களத்தில் இறக்கல. சுபாஷ் சந்திரபோஸ் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடினார். ஆனா கட்டிய மனைவியோ, பிள்ளைகளையோ களத்தில் இறக்கல. இந்த நாட்டு விடுதலைக்காக மாவோ போராடினார் சீனாவுக்காக. ஆனால் கட்டிய மனைவியோ, பிள்ளைகளோ களத்தில் இறக்கல. ஆனால் உலகத்திலேயே தன்னுடைய இனத்தின் விடுதலைக்காக கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த 3 பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவர் ரோல் மாடல்ரா. அமெரிக்கா பேசியது, இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினால அதே போல அமெரிக்கா பேசியது. பிரபாகரன், உங்களுக்கு சிங்கள நாடு தானே பிரச்சனை, சிங்களவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். 30 வருஷமா நீங்க சண்டை போட்டு சிங்களவன் நாட்டை பிடிக்க முடியல, நாட்டை நீங்கள் முழுமையடைய முடியல. உங்களுக்கு சர்வதேச அங்கீகாரத்தை நாங்க வாங்கி தரோம். உங்களை தமிழீழத்தின் அதிபராக மாற்றுகிறோம். சண்டை எங்களுக்கும் சிங்கள ஒரே நாள முடிச்சிடும், அமெரிக்க படை முடிச்சிடுறோம். திரிகோணமலை அந்த கடற்கரையை மட்டும் எங்களுக்கு விட்டுக் கொடுங்க. திரிகோணமலை துறைமுகத்தை மட்டும் எங்களுக்கு விட்டுக் கொடுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரே நாளில் ஐநாவை பேசி சண்டையை முடித்து தனித்தமிழில சோசலிச குடியரசாக அங்கீகரித்து உங்களை அதிபராக மாற்றுகிறோம். உங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி கடனாக நாங்கள் உலக வங்கியிலே வாங்கி தருகிறோம், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா சொன்னது. உன்னை வச்சு அவன் அடிச்சா உன்னை எப்ப அடிப்பன்னு கேட்ட ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன். அமெரிக்கா வச்சு சிங்களன் அடிச்சிருவேன், உன்னைய நான் எப்ப விரட்டுவேன்னு கேட்டாரு. நீ உள்ள வருவ, என் மண்ணுக்குள்ள பீசா, கேப்புச்சினோ, நாசக்கார திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவ, என் நிலத்தை நாசமாக்கிடுவ. என்னுடைய பனை இருக்கிறது, என் பனையை வைத்து உலகத்தின் சர்வதேசத்தில் தலை சிறந்த நாடாக நான் மாறிக்கொள்வேன். அவன் சிங்களவன், எனக்கு அவனுக்கு சண்டையை நான் பார்த்துக்கிறேன், நீ விலகுடா. அந்த தலைவனுடைய பிள்ளைகள் நாங்க. அதனால தான் நாங்கள் அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம். இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு அழைக்கிறது, திமுகவும் கூட்டணிக்கு எங்களை வந்தா நல்லா தான் இருக்கும். அதனால நாங்க எங்களை ஏற்று எல்லாரும் கூட வந்துட்டாங்க, நீங்க வந்தா கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க உங்க மேல அவங்க ரொம்ப மதிப்பா வச்சிருக்காங்கன்றாங்க. உங்க மதிப்பு ரொம்ப நல்லா இருக்கட்டும்யா, கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. அதிமுக கூப்பிடுது, பாஜக பகவான் ஆர்த்தி எடுக்கிறோம். சீமான் வந்தா மட்டும் போதும். யூ அகைன்ஸ்ட் டிஎம்கே, வி அகைன்ஸ்ட் டிஎம்கே, வி போத் வி வாஷ் அவுட் டிஎம்கேங்குது. இஃப் யூ பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் வி வில் வாஷ் அவுட் டிஎம்கே. பேசுனது ஏன்ட்ட தான், வேற யார்ட்டும் இல்ல. மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஏர் பிளைட்ல. பாஜக முக்கியமான தலைவர் யாரையும் பாஜக முக்கிய தலைவர் ஒரு துண்டு கிண்டுமா உட்காந்துதாப்ல. நான் யாரோ ஒருத்தர் போல கிளைச்சலார் போல இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். மறுநாள் பார்த்தா மாமல்லபுரத்துல மோடிக்கு பக்கத்துல உட்காந்துருக்காப்ல. இவர் அவரு ஓ கோன் ஹே கோனை சமா பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பார். நம்ம ஹிந்தி நகி பேட்டா பேட்டாங்க பார்த்தா ஹிந்தியில பேசுறாப்ல. ஐயா ஹிந்தி நகி ஆத்தாகே தமிழ் மே ஜாத்தாக என்ன உடனே அவர் இங்கிலீஷ்ல பேசுறாப்ல. இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் we will wash out TMK, we will take பகவான் ஆர்த்தி, tell to ஒரு பிரதர் அப்படினாரு. if you give 2 hours I will convince him நப்ல. ஐயா 15 வருஷமா இருக்கோம் நாங்க, எங்களாலே கன்வின்ஸ் பண்ண முடியல. நீங்க 2 ஹவர்ஸ்ல ஒண்ணு வேலை நடக்காது. அவர் லீடர் பிரபாகரன், நீங்க சொல்லுவீங்களா ஏத்துக்குவீங்களான்னு கேட்டேன். உடனே ஓகே வில் டிஸ்கஸ் அப்படின்ட்டு போயிட்டாப்ல. 2000 கோடி அல்ல 20,000 கோடியை கொட்டி கொடுத்தாலும் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட என் தம்பிகளை, என்னை நம்பி வாக்களித்த என் தமிழர்களை அடமான வைக்க மாட்டேன் என்று நிற்கிற தலைவன் எங்க அண்ணன் சீமான். அப்படி உங்களுடைய பக்காமா சொல்வாரா, சொன்னாரா? நாம தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய செயல்பாடு பிடிச்சு சில பேர் வருவாங்க இல்லையா? அப்படி வரும்போது நம்முடைய அதுக்கான அரசியல் சூழல் மாறலாம் இல்லையா? அப்படி வரும்போது அவங்கள நம்ம மதிக்கணுமா இல்லையா? அப்படி கூட்டணி உருவாகலாம் இல்லையா? இந்த கிரண் படத்துல, நியூ படத்துல கிரண் இருக்கு பாருங்க. மாமாக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவால சோத்து மேல ஏற முடியாது இல்லையா, அதனால ஆணியை அடிக்க முடியாது இல்லையா, அப்படி பேசியிருந்தாப்ளுங்க. நியூ பட கிரண் மாதிரி கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, வரலாம் இல்லையா அப்படின்னாப்ல. சொல்லி 2 வருஷம் ஆச்சு. ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. காவலன் படத்துல வடிவேல் ஒரு போட பிடிச்சு நிப்பாப்ல, அம்மு குட்டின்னு சொல்லி. ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆட்சியிலும் மங்கு. ஒரு பையன் கண்டுக்கல. டிடிவி போயிட்டு இருக்காப்ல, ஓபிஎஸ் போயிட்டு இருக்காப்ல, அங்கிட்டு காங்கிரஸ் போயிட்டு இருக்கு, எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்னங்க அம்முக்குட்டி போடு பிடிச்ச வடிவேலும் இந்த ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு போட பிடிச்சிக்கிட்ட விஜயும் ஒண்ணுதான். இது ஒரு அரசியல் காமெடி பீஸ், பொலிட்டிக்கல் என்டர்டைனர், அவ்வளவுதான். இதுக்கு போய் ஓவர் பில்டப். விஜய் வந்தால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்,
சரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னீங்களே, ஏன் ஒருத்தன் கூட உங்களை நம்பி வரல? நாங்கள் தனிச்சு நிக்கிறோம், நீங்கள் தனிமைப்பட்டு நிக்கிறீங்க. தனிமைப்பட்டு ஒரு கட்சி சென்றல. ஓபிஎஸ் எங்க ஐயா முன்னாள் முதலமைச்சர், தேனி மண்ணின் மைந்தன், அவர் வந்துருவார். ஓபிஎஸ் வந்துருவார், ஐயாட்ட பேசியாச்சுட்டாங்க. அவர் எப்படிப்பட்டாள்னா, அவர் சாதாரணமான ஆளா? அவர் சாதாரணமான ஆளா? லெப்ட்ல கையை போட்டு ரைட்ல இண்டிகேட்டரை காட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பாப்ல, முடிச்சிட்டாப்ல. டிடி வருவாரு அப்படின்னு இருக்காரு. யமகாதகன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யமகாதகன் டிடிவி தான். யமகாதகன் அவன் நழுவுற மீன்ல கழுவுற மீன். கை கொடுக்கணும்னா கூட 500 ரூபா பாப்பல, பாக்கனா கூட 10 பொன் செயின் இருந்தா தான் பாப்பாப்ல. அப்படிப்பட்ட ஆள் அவரு. அவர்கிட்ட போய் கொடுத்து பேசியிருக்காங்க. அவன் பனையூர் அலுவலகத்தில் எழுதிக்க பாப்பல. அவர் பங்காளி சண்டை எங்களுக்குள்ள இருக்கும்னு போயிட்டாப்ல. முடிஞ்சு கதை. இப்போ வேற யாரை கூப்பிடலாம்? யாருமே வேண்டாம். ஒரே ஒரு ஆள், இந்த உங்க ஊருக்கார தான், உத்தமபாளையத்தை சேர்ந்தவர் ஒருத்தர். அந்த மண்ணடியில் வந்து மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல வந்து சாம்பிராணி போடுவாங்களா பாய், சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தன் கூட்டி வச்சிருக்கேன் அந்த கட்சியில. முஸ்தபான்னு ஒருத்தன். அவன் ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி அவன் ஒத்த ஓட்டு. அவர் உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்றன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாவேக்கா கூட கூட்டி வைக்கிற முஸ்தபா சொல்லுவார், தாவேக்கா இந்த நிலத்தில் எந்த அரசியலை பேச போகுதுன்னு. 30 விழுக்காடு நான் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 4 விழுக்காட்டுக்கு மேல தேனியில தாவேக்கா தாண்ட சொல்றா பாப்போம். 4 விழுக்காட்டுக்கு மேல 4 கிடையாது. எவன்டா ஓட்டு போடுவான்? மான தமிழ ஒருத்தன் ஓட்டு போடுவானா? எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க? எதுக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம் இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சியா, எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. எங்கள் நிலத்தை நாங்கள் இப்படி மாற்றுவோம், எங்கள் நிலத்தை பசுமை சோலையா மாற்றுவோம். கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ கையேந்தாத அளவிற்கு தண்ணீர் பஞ்சத்தை நாங்கள் தீர்ப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்ற அடிப்படையில் நாடு முழுக்க மரங்களை நடுவோம் என்று அண்ணன் சீமான் கனவு காண்கிறார். புவியியல் குறித்து, சூழலியல் குறித்து, சுற்றுச்சூழல் குறித்து, இயற்கை வளங்கள் குறித்து ஒரு பார்வை, ஒரு புரிதல் எங்க அண்ணனுக்கு இருக்கு. அப்படி யாருக்காவது இருக்கா? மரியாதைக்குரிய பக்காமாசுக்கு இருக்கா? இது வரைக்கும் பேசியிருக்காரு, தன்னை பத்தி பேசியிருக்காரு. நான் கேரியரோட உச்சம், நான் அதை இழந்தேன் இதை இழந்தேன். தமிழ்நாட்டை பத்தி, தமிழ் மக்களை பத்தி, தமிழ் மொழியை பத்தி, தமிழ் இனத்தை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. இவர்தான் மாற்றம்னு ஊடகங்கள் பேசுது. ஊடகங்கள் உட்கார்ந்து கொண்டு டிஆர்பிக்காக பேசுது. நீங்கள் எதுக்கு பேசுறீங்க? திமுக வரும்போது தவறான கட்சி அல்ல. அண்ணாவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்கிற முழக்கத்தை அண்ணாதுரை வைத்தார். இன மொழி அண்ணாதுரை பேசினார். மொழி போரிலே திமுக ஆட்சியை கைப்பற்றியது. வரும்போது திமுக தவறான கட்சி கிடையாது. வந்த பிறகு பாதை மாறிவிட்டது. எம்ஜிஆர் உன்னத நோக்கத்திற்காக கட்சியை தொடங்கினார். நல்ல மனிதர் அவர். இயல்பிலே நல்ல மனுஷன். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். எங்களுக்கு எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்னா, எங்களுடைய தலைவன் பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். அதனால் எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், புரட்சி தலைவர். ஆனால் அந்த கட்சி பாதை மாறிடுச்சு. இன்னைக்கு பாஜக கூட்டணி வச்சிருச்சு. ஆனா வரும்போது இது தவறான கட்சி அல்ல. ஆனா ஒரு கட்சி வரும்போதே தவறான கட்சியா இருக்கு. எந்த கட்சி தொண்டனும் மரத்துல ஏறுவது கிடையாது. இந்தியாவிலே ஒரு கட்சி தான் மரத்துல ஏறிக்கிறவள் தான். அப்ப அதை கண்டிக்க வேண்டிய, அதை கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. திரையிலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா? வரலாம். சினிமாக்காரன் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா சினிமா என்கிற ஒரு பிரபலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஆண்டு விடுவேங்கிற திமிர் இருக்கு பாருங்க. அந்த திமிரை இந்த தேர்தலோட ஒழிச்சு கடணும். இனிமேல் ஒரு சினிமாக்காரன் இந்த நாட்டை ஆண்டலாம். 4 படம் நடிச்சா போதும் சிஎம். 4 படம் சிஎம். ஒரு நடிகை சொல்லிக்காப்ல 2040 இல்ல என்னடா, பார்த்து போ செத்துறாத. தளபதி வாழ்வாரு, நீ வாழ மாட்ட. அங்கிருந்து போய் தளபதினா இதுதான் இந்த ஏரியால டாஸ்மாக மூட சொல்லுங்கிறது. ஒரு கட்டிங்க போட்டு வந்து அவர் வாழ்வாரு. இதான் அநாகரியமான அரசியல். பாத்தீங்களா? இதற்காகத்தான் இந்த தற்கூரி கூட்டத்தை, இந்த கேடுகட்ட கூட்டத்தை ஒழிக்கணும். ஓரமா போனையா, டிவித்தையா ஓடிப்போ, விசில வச்சு எங்கேயாவது ஊதிடுத்திரி. மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டில் இந்த மடையனுக்கான விடிவு ஏற்படாது. அதெல்லாம் ஓரமா போ சொன்ன. தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப. டேய் பார்த்தா இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் நிக்கிறேன் தம்பி.
உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது, உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்டர் சட்டம், என்ஐஏ இந்தியாவுடைய உச்சபட்ச முகமை, என்ஐஏ சோதனை. துணிஞ்சு நின்னோம்டா. ஏன்னா எங்களுடைய கரங்கள் தூய்மையான கரங்கள். மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லடா. உனக்கு தலைவன் ஒரு தலைவன், எனக்கு எங்கள் தலைவன் பிரபாகரன். இந்த நிலத்துல வெள்ளக்காரன் வந்து கைரேகை வைன்னு சொல்லும் போது கைரேகை வைக்காதே, கட்ட வரல வெட்டி வீசுன்னு சொன்ன முத்துராமலிங்க தேவர் வழிவந்த பிள்ளைகள் நாங்க. உன்னை பறையன் என்று எவனால் தாழ்த்தினால் பறையன் என்று தாழ்த்தாதே. ஆமாண்டா நான் பறையண்டா என்ற திமிரங்கள் என்ற ரெட்டமலை சீனிவாசுடைய வாரிசுகள் நாங்க. அயோத்தாச பண்டிதரையும் ஜீவானத்தையும் சிங்கார வேலரையும் காமராஜரையும் கக்கனையும் படிச்சு நிக்கிறோம். சும்மா அந்த அல்லு சில்லு வேலையெல்லாம் டீசெண்டா பேசலாம், மரியாதையா பேசலாம். நான் ஏதாவது விஜயை தப்பா பேசணும்னா, விஜயை பத்தி தனிப்பட்ட வாழ்க்கையை ஊற்றி பேசணும்னா, விஜய் மரியாதைக்குரிய விஜய் தான் சொன்னேன். மரியாதைக்குரிய பக்கா மாசம் நான் சொல்லல, அவர் அறிக்கையில சொன்னார். நம்முடைய கட்சி அது பவளவளா பாப்பா கட்சி, நம்ம கட்சி பக்கா மாச கட்சினா அவர் சொன்னார். அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். அவர் சொன்னதுக்கு ஸ்கூல் லீவ் விட்ட உடனே இது போயிருக்காங்க. ஸ்கூல் லீவ் விட்டு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் வேற, டியூஷன் வேற கிடையாது, வந்துட்டாங்க. இதுதான் வெள்ளிக்கிழமை கூட்டம் போட சொன்னேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். சனிக்கிழமை லீவு வந்துட்டான். பாவம், அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம். அவர்களையும் திருத்த வேண்டும், அவர்களும் திருந்துவார்கள் என்பதற்காகத்தான் நீங்கள் அரசியல். எங்கள் அரசியல் என்பது வெறும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிருக்குமான அரசியல். அது நாம் தமிழர் கட்சி அரசியல். அனைத்து உயிரும் என்றால் அங்கே மாடு, மயில், அணில் எல்லாம் இருக்கிறது. அதனால அணிலுக்கும் சேர்த்து தான் அரசியலை செய்கிறோம். தவிச்சு நிற்கிற அணிலுக்கு தண்ணி கொடுக்கிற வேலையை நாங்கள் செய்து கொடுக்கிறோம், பொட்டுக்களை கொடுக்கிற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால பாவம் பதர்கள். ஒரு உயர்ந்த நோக்கத்தை உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இந்த நிலத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. 16 ஆண்டு காலமாக அரசியல் களம், 10 ஆண்டு காலமாக தேர்தல் களம் என்று சிறுக 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 சேர்த்து உறுதியான கோட்டையை கட்டுகிறோம்.